வருகை வருது, கடைசி காலம், ஆண்டவர் இப்ப வரப்போறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம், ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த நாள் வந்துருச்சு. இப்ப உதாரணமா எக்ஸாம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதை நம்மளால உணர முடியுது இல்ல. ஆமா, டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, ஸ்கூல்ல வந்து படிக்க சொல்றாங்க. அது நடக்கும்போது நம்ம அதோட கூட லிங்க் ஆக முடியுது, நம்மளால அது உணர முடியுது. ஆனா இயேசு வராருன்னு நம்மளால என்ன செய்ய முடியல, உணர முடியல, விசுவாசிக்க முடியுது. ஆமாமா வருவாரு, நான் இல்ல நான் சொன்னேன், ஆனா பரபரப்பா இப்ப ஆயிடுச்சு, இதோ வரப்போறாரு, நடக்க போது, அது என்னால உணர முடியாது. ஏன்னா என் மைண்டு ஏத்துக்குது வசனத்தை, ஆனா நான் ஆயத்தப்படுறது இல்லை, எனக்குள்ள அப்படி இல்லை. நம்ம எல்லாமே அப்படிதான் இருக்கோம். இந்த மாதிரி காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணணும், ஒரு இனம் 1850 வருஷமா இல்ல, அழிஞ்சு போச்சு, மொழி அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, வனாந்தரம் ஆயிடுச்சு. ஆனால் திரும்பி கொண்டு வந்த அந்த இடத்துல அவங்கள வெப்பேன்னு சொல்லி எசேக்கியேல் 37 எலும்புகளின் பள்ளத்தாக்க பத்தி ஆண்டவர் சொல்வாரு. எலும்புகளின்